சிம்மம், சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ஒரு ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குது. ஆனால் பெரும்பான்மையான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு. முதல்ல அந்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் அமைப்பாக புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கவங்க அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு. தாராளமாக முயற்சிக்கலாம். அதுக்காக மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த ஆண்டு மருத்துவத்தின் மூலம் ஒரு நல்ல செய்தி உண்டு. சரிங்களா? அப்போ குழந்தை பாக்கியம் ஒரு டிக். ரெண்டாவது, திருமண முயற்சிகள் வெற்றி அடையும். திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த ப்ராசஸில் நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருகிற அற்புதமான காலகட்டம். இதனை அடுத்ததாக இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக மே மாதம் வரைக்கும் ஒரு கணிசமான நகர்வு நன்றாக இருக்கும். ஸோ கையில் ஒரு வருமான ஓட்டம் இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கடந்த ஒரு எப்படி சொல்கிறதுங்க, கிரக நிலைகளில் பயிற்சிகள்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். சனி பயிற்சி, ராகு பயிற்சிகள், அதெல்லாம் ஒரு சிலது சாதகமாக இருக்கும், ஒரு சிலது சாதகம் இல்லை. ஆனாலும் வருமான ரீதியாக ஒரு அளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு வருகின்ற மே மாதம் வரையும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அது ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் வெளிநாடு முயற்சி, வெளிமாநில முயற்சின்னு வெளியிடங்கள் போகிறதுக்காக யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவங்களுக்கு இந்த ஆண்டினுடைய மே மாதத்திற்கு பிறகுலேருந்து வெளியிட முயற்சிகளுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நீடிச்ச வெளியிடங்களில் தங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சொல்கிற அளவுக்கு பெருசாக வேறு எதுவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரியான அமைப்புகளில் இல்லை. வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த குழந்தை, கல்யாணம், வருமான ரீதியாக மே மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல், அவ்வளோதானே தவிர மற்றபடி மேஜராக எதுவும் கிடையாது. அதே போல் குறிப்பாக இந்த உடல்நிலையில் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டரு, அந்த ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் பண்ணலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறவங்களாம் இந்த ஆண்டு மருத்துவம் பார்த்துக்கிறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம், மருத்துவம் பார்ப்பதற்கு சிறப்பான காலகட்டம். சரிங்களா? ரைட். எங்கே கவனமாக இருக்கணும் அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, முதல் அமைப்பாக ஆரோக்கியம். அதுவும் குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகுலேருந்து ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும். மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படும். அப்போ நம்ம பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சிம்மராசி நேயர்களுக்கு ஏதாவது ஒன்றில் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குங்க ஆரோக்கியத்தில். இது போனால் அது, அது போனால் இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹெல்த் வைஸ் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவில் அடிக்கடி கருத்து முரண்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் தான். தொட்டதுக்கெல்லாம் முட்டிக்கிடும். நம்மளும் சமயத்தில் கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாகிடுவோம், ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் சமயத்தில் பிடிவாதம் அதிகமாகிடுவாங்க. அப்போ அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும். போனால் தான் வண்டி ஓடும். அதை பார்த்துக்கிடுங்க. மூன்றாவது, இந்த காலகட்டத்தை நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, வருகிற வருமானத்தை குடும்பத்தில் இருக்கிற வீட்டுக்கார அம்மா பேர்லேயோ இல்லை பிறர் பேர்லேயோ வச்சு மெயின்டைன் பண்ணுறது நல்லது. குடும்பத்தின் பொருளாதார நிர்வாகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணாலுமே விரயம் 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 தான். விரயங்கள் அதிகமாகும். அந்த விரயங்களால் கடன் தொந்தரவு அதிகமாகும். அப்போ கடன் பட்டார் நெஞ்சம் போல் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் நிலையிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். இந்த ரெண்டும் மேஜராக கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு அவப்பெயரையோ பின்னடைவையோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். நம்ம ஒன்றை நினச்சி ஒரு செயலில் இறங்குவோம், ஆனால் அது ஒரு ரிசல்ட்டில் கொண்டு போய் நம்மளை விற்றோம். அது நெகட்டிவாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, கடன் தொந்தரவு அதிகரிக்கும், ஆரோக்கிய தொந்தரவு நீடிச்சு இருக்கும், பொருளாதார ரீதியாக அங்கங்கே தொழிலில் அதிக முதலீடுகள் போடாதீர்கள், நட்டத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். கூடா நட்பு கேடு விளையும் அப்படிங்கிற மாதிரி நட்பு வட்டாரங்களால் வீண் செலவினங்களோ பிரச்சனைகளோ ஏற்படும். பார்த்து இருக்க வேண்டியது அவசியம். ஓப்பனாக சொல்லணும்னா சிம்மத்திற்கு இது வளர்ச்சிக்கான ஆண்டு இல்லை. தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்பம்னு எதுலேயுமே வளர்ச்சிக்கான அமைப்பில் இல்லை. இருக்கிறத மட்டும் வச்சு வண்டி ஓட்டிக்கிறது மிக மிக நல்லது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.